Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மந்த் டெரஸ் கார்டன் அப்டேட் தாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்த் என்னுடைய கார்டனில் என்ன மாதிரியான அப்டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய ஓன் ஹவுஸில் இருக்கக்கூடிய டெரஸ் கார்டன் தாங்க. அப்போ ரீசெண்டாக பிளான்ஸ்லாம் ஷிப் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தீங்களே, அது யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தாங்க இது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பிஃபோராகவே வேறு ஊருக்கு மாறிட்டேங்க வேலை விஷயமா. ஸோ அதனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா கார்டன் அமைச்சிருந்தேன். என்னுடைய ரெண்டல் ஹோமில் என்னுடைய ஓன் ஹவுஸில் 2 இடத்துலையுமே கார்டன் அமைச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக வந்திருக்க மெம்பர்ஸ்க்கெலாம் இது தெரியாததுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னுடைய கார்டன் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வீக்லி என்னுடைய வீட்டுக்கு வருவேங்க. ஸோ அப்போ என்னுடைய பிளான்ஸ்லாம் நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி மீதி ஆல்டர்னேட் டேஸில் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் கார்டன், அதுக்கப்புறம் ரெண்டல் ஹோம் கார்டன் அப்படின்னு சொல்லிகிட்டே நான் டிஃப்ரென்டேட் பண்ணியே காட்டுறேன். ரெண்டல் ஹோமில் கார்டன் ஒர்க் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த மந்த் பார்த்திங்கன்னா என்னுடைய பழமரங்கள்லாம் ரொம்பவே செழிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறையா காய்கள் காய்ச்சிருக்கு, நிறைய காய்களும் கொடுத்துட்ருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் லெமன், சப்போட்டா, இது 3 பார்த்திங்கன்னா நல்லா காய் கொடுத்துட்ருக்குங்க. இந்த மந்த் மாதுளை மரத்தில் துளிர்கள்லாம் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ரோஸ் பிளான்ட் மழையில் பார்த்திங்கன்னா நல்லா செழித்து நல்லா செழிப்பாக வந்திருக்குங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு உரமோ எந்த ஒரு லிக்விடும் கொடுக்கவே தேவையில்லை. நம்ம மழை தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லே செடி இந்த மாதிரி பசுமையாக வருங்க. நீங்கள் இந்த ரோஸ் பிளான்ட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மொக்குகள்லாம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தாங்க அதை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா பனி நாளில் மொக்கு கருகள், அதுக்கப்புறம் இலை கருகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. ஸோ மழை டைமில் நம்ம எந்த ஒரு பூச்சி விரட்டியோ எந்த ஒரு உரமோ கொடுக்க தேவையில்லைங்க. மழை தண்ணியே நல்ல ஒரு சத்துக்களாக இருக்கும் செடிகளுக்கு. ஸோ இந்த 1 ரோ பாருங்கள், இதில் நிறைய பூச்செடிகள் தான் இருக்குது. பூக்கள் இந்த மந்த் கம்மியாக தாங்க இருக்குது. வெண்டைக்காயெலாம் ஆல்மோஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் செடிகளை ரிமூவ் பண்ண போகிறோம். இது உழவர் ஆனந்த் கிட்ட வாங்கின கத்திரி விதை போட்டிருந்தோங்க. ஸோ அது வெள்ளை கத்திரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் நிறையா விதைகள் கொடுத்துருந்தாங்க. பட் எங்களுக்கு ஒரு 5 செடிகள் தாங்க வந்தது. 5 செடிகளில் இப்போ 2 செடிகளில் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை கத்திரி ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எடுத்து சமைச்சாச்சு. அதோடைய இன்னொரு செடியில் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்கள். இந்த ரோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோஸ், அதுக்கப்புறம் செம்பருத்தி, மல்லிகை, முள்ளரும்பு, இந்த மாதிரி செடிகள் தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் பூக்கள் இந்த சீசனில் அதிகமாக இருக்காதுங்க. வெண்டைக்காயெலாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக போயிருக்கு. எல்லாமே காய்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 காய்கள் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஹார்வெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம செடியை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு விதை போடலாம். அதாவது கொத்தவரங்காய் விதையோ இல்லை கத்திரிக்காய் விதையோ போடலாம். சேம் வெண்டைக்காவே அந்த ஜாடிகளில் போட்டால் அந்த அளவுக்கு ஈல்டு இருக்காது. இது கம்குவாட் பார்த்திங்கன்னா எல்லா டைம்லேயுமே காய்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு பழம். எல்லார் வீட்டு கார்டன்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மரம். ஏன்னா நம்மளுக்கு 365 டேஸும் பார்த்திங்கன்னா காய்கள் கொடுக்கக்கூடிய மரத்தில் அதுவும் ஒன்று. ஸோ நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும். இந்த மந்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டாக மழை இருக்கும்போதே ஜாடிகள் ரீபாட் பண்ணுறோம் இல்லையா, பெரிய பெரிய தொட்டிக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட் மாற்றணும், இல்லை ஜாதி மல்லி மாற்றணுன்னா இந்த மந்தில் பண்ணலாங்க. மழை டைமில் பண்ணோன்னா நம்மளுடைய செடிகளுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அது உயிர் பிழைச்சிக்கும், நல்லாவும் செழிப்பாக வளரும். அதே மாதிரி மழைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய மண்ணில் கொஞ்சமாக சத்துக்கள் கொடுக்கணுங்க. மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ ஏதோ ஒன்று மண்ணை நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் நம்ம அடி உரமாக கொடுக்கலாம். ஏன்னா மழையில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக நிறைய சத்துக்கள் வீணாக போயிருக்கும். ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக நம்ம மண்புழு உரம் கொடுக்கலாம். ஸோ
ஸோ இந்த மந்தோடைய அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் நம்மளுடைய ரெண்டல் ஹோமில் எப்படி கார்டன் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.